ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும். ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த டயத்துல என்னவா இருக்கணும்? ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. சரியா? ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் வச்சு ஜெண்டர் பிக்ஸ் பண்ண கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு சக்தி அப்படின்னு ஒரு நேம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள ஃபீமேலா மேலான்னு நினைப்ப கூடாது, நம்ம பிக்ஸ் பண்ண கூடாது. சிவா மனசுல சக்தி, அதுல ஹீரோயின் பேர் என்னது? சக்தி. இதுவே ஜில்லா படத்துல விஜய் அவர்களுடைய பேர் என்னது? சக்தி. சோ நேம் வச்சு என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஜெண்டர் பிக்ஸ் பண்ண கூடாது. இதுதான் 2வது ரூல். சரியா? 3வது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ரிலேட்டட் ஆனது. அதாவது ஒரு மேல் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபீமேல் தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்க ஒரு மேலா மேரேஜ் பண்ணிருப்பாங்க. பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும். சரியா? இந்த 3ம் முக்கியமான ரூல்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும். ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கணும். 2வது ரூல் என்னது? நேம் வச்சு ஜெண்டர் பிக்ஸ் பண்ண கூடாது. 3வது ரூல் என்னது? ஒரு மேல் ஒரு ஃபீமேல மேரேஜ் பண்ணிருக்கணும். ஒரு ஃபீமேல் ஒரு மேல மேரேஜ் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன், முடிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. சோ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, A's mother is married to B's husband. சரியா? அப்ப B Aக்கு என்ன வேணும்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ரிப்பீட் பண்றேன். A's mother is married to B's husband. அப்ப B Aக்கு என்ன வேணும்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. முடிஞ்சா கமெண்ட்ல ஆன்சர் பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.